வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, CWC சீசன் 7 வந்து இன்றைக்கி பெரிய பிரச்சனையில் போயிட்டுருக்கு. அதாவது சமூக வலைதளங்களே மிகவும் பேசுபொருளாக போயிட்டுருக்க பிரச்சனையாக இன்றைக்கி திவாகர், மாகாபா ஆனந்த், புகழ் மற்றும் கானா வினோத்துக்கு இடையில் இருக்கிற பிரச்சனை வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரொவோக் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து இன்றைக்கி அதாவது திவாகர் கூட நிறைய சண்டை போட்டு, அதாவது அங்கே இருக்கிற கேமரா அது மட்டும் இல்லாமல் மைக் அதெல்லாம் உடச்சி அது மாதிரி பெரிய கலவரமாக போச்சு. அதுக்கப்புறமேலே இன்னைக்கு திவாகர் வந்து புதுசாக ஒரு வீடியோ பதிவை கொடுத்துருக்காரு. அதில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக மீடியாவுக்கு வந்து மாகாபா, புகழ் மற்றும் கானா வினோத் சொன்ன அந்த ஆன்சர், அது மட்டும் இல்லாமல் அவங்க வச்ச அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பதிவு வந்து இருந்திருக்கு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அறந்தாங்கி நிஷா வந்து ஒன் ஆஃப் த குக்கா, அவங்களுடைய நிஷாவும் அவங்களுடைய கணவரும் வந்து குக்கா வந்து இன்னைக்கு சீசன் 7க்கு வந்திருக்கிறாங்க. அதில் வந்து நிஷா வந்து தன்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரியாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நிஷாவோட கணவரான ரியாஸை மீட் பண்ணும்போது அவர் வந்து எடா சாருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற, மாமான்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அந்த அளவுக்கு வந்து நிஷா அக்காவும் சரி ரியாஸ் மாமாவும் சரி எனக்கு ரொம்ப க்ளோஸு. ஆனால் அவங்க வந்து என்னை இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அது புகழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு நிஷாவை பற்றியும் ரியாஸ் அலியை பற்றியும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி நம்ம அறந்தாங்கி நிஷா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு பற்றி ஒரு இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர்மெலன் சார் அப்படின்னு சொல்லப்படுற திவாகர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அறந்தாங்கி நிஷா அக்காவையும் சரி ரியாஸ் மாமாவையும் சரி எனக்கு வந்து ரொம்பவும் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்போவுமே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டுக்குள்ளே போகும்போது ரியாஸ் மாமா கிட்ட இந்த மாதிரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா சார் கீருன்னு சொல்லிட்டு மாமான்னு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையாக சொன்னார். அந்த மாதிரி நிறைய ஒரு ஹோல் ஹார்ட்டட் பீப்புள்ஸ் வந்து இருக்கிறாங்க. அப்படியேப்பட்ட நபர்கள் மத்தியில் தான் இந்த புகழ் அப்புறம் மாகாப்பா மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அறந்தாங்கி நிஷா அக்கா வந்து என்ன ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி நீ பேசுறது சில லேடிஸ்க்கு டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது, சாரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது உண்மையிலே கஷ்டமாக இருந்தது. இவங்க எந்த அளவுக்கு என்னுடைய விஷயத்த ஒரு மிஸ்ஃப்ரேம் பண்ணி சொல்லியிருந்தா அவங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு வந்து ரொம்பவும் பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்தது. அதாவது நான் வந்து இன்னைக்கு புகழ் வந்து லாஸ்ட்டாக வந்து பவித்ரா எல்லாரும் இருந்தாங்கல்ல, அப்போது வந்து குக்கா இருந்தப்போ பவித்ரா கிட்டேயும் சரி நிறைய அங்கே வந்து நிறைய மற்ற குக்ஸ்கிட்டையும் சரி அந்த அளவுக்கு வந்து வல்கராலாம் வந்து புகழ் பேசியிருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது நான் வந்து இப்போ பாக்யாவாக இருக்கட்டும், சுனிதாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் டீசெண்டாக ஒரு லிமிட் மெயின்டைன் பண்ணி தான் நான் பேசினேன். ஏன்னா புகழ் அளவுக்கு நான் வல்கராவோ இல்லை தப்பாவோ இல்லை ஜோக் அப்படிங்கிறதுக்காக அவங்கள பற்றி ஏதோ தப்பாவோ அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பேசலை. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம்? அதாவது இன்னைக்கு புகழ் வந்து நிறைய விமன் குக்காக இருக்கட்டும், இல்லை கோமாளிஸ்கிட்ட இருக்கட்டும், சுனிதா கிட்டே வந்து புகழ் எந்த அளவுக்கு வந்து அட்வான்டேஜ் எடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்றைக்கி மிஸ்ஃப்ரேம் பண்ண விஷயம் வந்து இன்றைக்கி நிஷாக்காவும் ரியாஸ் மாமாவுமே என்னை தப்பாக பேசுகிற அளவுக்கு வந்து கொண்டு போய் விட்டுருக்குது. எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். என்னை நீங்கள் இரும்பு ராடால் அடிச்சிங்க, அது வந்து நான் எங்கே வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்வேன். அதாவது நான் படித்த அந்த டிகிரி ஃபிசியோதெரபிஸ்ட் டிகிரி, அது மட்டும் இல்லாமல் கலைத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் எது மேலே வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். ஆனால் உங்களால் அப்படி பண்ண முடியுமா? உங்களுக்கு கட்ஸ் இருந்தால், நான் ஆம்பளை, நான் அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறேன்ல, உங்களால் அப்படி பண்ண முடியுமா? அதாவது என்னது புகழெல்லாம் வந்து ஒரு கரடி குட்டிக்கு முடி முளைச்ச மாதிரி நீ எல்லாம் வந்து தோற்றத்தை பற்றி பேசுறியா? அதாவது நடிக்கிறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்களும் ஒரு வசீகரமான ஃபேஸ் இருக்கும். உனக்கு என்ன இருக்குது? உனக்கு என்ன டேலண்ட் இருக்குது? உன் முகத்தில் என்ன இருக்குது? நீ வந்து என்னுடைய முகத்தை பற்றி பேசுகிற, நான் பார்த்துங்கிற, பஸ்ஸுக்கு காசு இல்லை அப்படிங்கிற, கஞ்சிக்கு வழி இல்லை அப்படிங்கிற, நான் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், நான் அது மூலமாக சம்பாரிச்சு எனக்கு வீடு லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சேவிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் இருக்குது. உன்கிட்ட என்ன இருக்குது? நீ இன்னைக்கு இன்னும் நீ வாடகை வீட்டில் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீயே சொல்லியிருக்க. ஸோ அப்படிங்கும்போது நான் இதில் சம்பாரிச்சாவே போதும். நான் ஒரு கிளினிக் போட்டுட்டு நான் என்னால் சம்பாதிக்க முடியும். என்னுடைய பேஷண்ட்காக தான் நான் வந்து ஆக்டிங் ஃபீல்டுக்கே வந்தேன். ஸோ நீயெல்லாம் வந்து என்னை ஜஸ்டிஃபை பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. நீயும் மாக்காப்பாவும் சேர்ந்து எந்த அளவுக்கு மிஸ்பிரேம் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்க. ஆனால் அதெல்லாம் கடைசியில் ஃபெயிலாக தான் போய் முடிய போகுது. ஏன்னா பெண்கள் கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு டீச் பண்ண வேணாம், எனக்கு லெசன் எடுக்க வேணாம்.
ஏன்னா எனக்கு தெரியும். நானும் நிறைய பேரை கிராஸ் பண்ணி தான் வைக்கிறேன். அது என்னடா நீங்க பண்ணனா காமெடி, நான் பண்ணனா மட்டும் அது அப்யூசிவ், வல்கர், ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய் விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமான ஒரு வீடியோ பதிவை வந்து இன்னைக்கு வாட்டர்மெலன் சார் அப்படிங்கிற திவாகர் வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு நிஷாக்கா மேலேயும் சரி, ரியாஸ் மாமா மேலேயும் எனக்கு நல்ல மரியாதை இருக்குது. தயவு செய்து வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் உண்மை இருக்கான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி நிஷாக்கா கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி வந்து இன்னைக்கு திவாகர் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொவோக் யூடியூப் சேனலில் நடந்த விஷயங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரேம் பண்ண விஷயம். ஆல்ரெடி வந்து எனக்கு தெரிஞ்சு மாக்காப்பா கூட அவங்களுக்கு டைப் இருந்திருக்கும். அவங்களுடைய தூண்டுதல் பேரில் தான் இவங்க இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே இன்டர்வியூ கொடுக்க வரமாட்டேன், நான் இன்டர்வியூ எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அடித்து சொன்னேன். ஆனால் அதையும் கேட்காம ரொம்ப கம்பல் பண்ணி இன்னைக்கு வந்து என்னுடைய வீடியோவை போட்டு தான் நீ காசு சம்பாதிக்கிற, ஸோ வந்து நீ வந்து என்ன மாதிரி ஒரு ஜென்மமாக இருப்ப அப்படி இப்போ வந்து நானும் வீடியோ போட்டுக்கிறேன், நீயும் வீடியோ போட்டுக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசாதீங்கடா. இன்னைக்கு வந்து மாதிரி தான் உங்களால் தான் நிறைய பேர் வந்து சேவை இல்லாமல் சூசைட் பண்ணி கேரளாவில் ஒரு பையன் வந்து இன்னைக்கு அந்த பொண்ணு வீடியோ எடுக்கிறதுக்காக இன்னைக்கு தேவையில்லாமல் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்காக ஒரு பையன் சேர்த்தால அந்த மாதிரி தானே நீங்களாம் கொண்டு போய் விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காரு. இதுக்கு ரியாக்ட் பண்ணனா அறந்தாங்க நிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புகழ் வந்து எந்த ஒரு பொண்ணுக்கிட்டையுமே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஜோக்ஸோ இல்லை கமெண்ட்டோ கொடுத்தது கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு கோமாளியாக இருக்கட்டும் இல்லை குக்காக இருக்கட்டும் புகழ் மேலே தப்பான ஒரு விஷயத்த வச்சதே கிடையாது. விமர்சனமாக இருக்கட்டும், குற்றச்சாட்டாக இருக்கட்டும், இன்னும் வச்சதே கிடையாது. ஈவன் வந்து செஃப்ஸ்க்குமே அவன் வந்து பெட்டாக தான் இருக்கிறான். எனக்கு தெரியும் புகழ் அந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுடைய காமெடிஸில் யாருமே ஹர்ட் ஆனது கூட எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து அவன் ஏதாவது ஹர்ட் ஆகுற மாதிரி பேசியிருந்தா கூட பிஹைண்ட் ஸ்க்ரீன் வந்து என்ன சொல்லுவான், அக்காக்கா நான் அந்த மாதிரி உங்ககிட்ட பேசியிருந்தா தப்பாக நினச்சிக்காதீங்கக்கா, நான் ஏதோ காமெடி பீக்கில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளோவில் பேசிட்டேன், சாரிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். டே இல்லை விடுறேன், நான் அதை தப்பாலாம் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லும்போது சாரிக்கா ஹர்ட் பண்ணியிருந்தா சாரிக்கா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை புகழ் வந்து பேசுகிறத நானே வந்து பார்த்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்டயே அவன் வந்து ஏதாவது தப்பாக ஃப்ளோவில் ஏதாவது சொல்லியிருந்தா சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து நிஷா நிஷா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்க்ரீனில் தான் கூப்பிடுவானே தவிர பர்சனலாக பேசும்போது அக்காங்கிற வார்த்தையை தவிர அவன் எந்த வார்த்தையுமே யூஸ் பண்ண மாட்டான். ஸோ புகழையோ மாக்காப்பாவையோ ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கும் இல்லை ஒரு தப்பாக ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து வழியே கிடையாது. ஏன்னா அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா லேடிஸ்க்கும் தெரியும், டிரெக்டருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்பேற்பட்டவங்களை நீங்கள் இன்னைக்கு ஒரே நாளில் தப்பாக காட்டணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டேலண்ட் இருந்தால் அதை காமிச்சு அது மூலமாக ஃபீல்டில் பெரிய ஆளாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அடுத்தவங்களை தப்பாக வந்து மிஸ்ஃப்ரேம் பண்ணுறது மூலமாக நீங்கள் இன்னைக்கு பெரிய ஆளாகி என்ன பண்ண போகிறீங்க? அப்படி பெரிய ஆளாக உங்களால் ரொம்ப நாள் ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியாது. தயவுசெய்து அடுத்தவங்க மேலே ஒரு ஈஸியாக குற்றச்சாட்டு வைக்கிறத நிறுத்துங்க. என்னுடைய கணவர் வந்து உங்கள் மேலே வச்சிருக்கிற மரியாதைக்கு காரணம் அவர் உங்களை மட்டும் இல்லை எல்லாரையுமே மாமான்னு கூப்பிடுன்னு தான் சொல்லுவார். ஏன்னா என்னுடைய தம்பிங்க எல்லாத்தையுமே அவர் மாமான்னு கூப்பிடுன்னு தான் சொல்லுவார். அந்தளவுக்கு அவங்க மேலே மரியாதை வச்சிருக்காரு. அவங்களும் என்னுடைய கணவர் மேலே என்னை விட என்னுடைய கணவர் மேலே அதிகப்படியான மரியாதையே இன்னைக்கு புகழும் சரி அங்கே இருக்க செட்டில் இருக்கிற எல்லாருமே குரேஷியாக இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும் எல்லாருமே வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதனால் உங்களை அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடாதீங்க. இந்த ஃபீல்டில் அவர் எல்லாரையுமே மரியாதை கொடுத்து தான் பேசுவார். அவருடைய குணமே அதுதான். இந்த ஃபீல்டில் மட்டும் கிடையாது, அவர் ஜென்ரலாகவே அப்படி தான் பேசுவார். சாஃப்டான பர்சன். அது மட்டும் இல்லாமல் புகழை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை லேடி கட்டை போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமானப்பட்டு அவன் இந்த ஃபீல்டுக்கு கஷ்டப்பட்டு இன்றைக்கி நின்றுட்டுருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் கூட ஆரம்பத்துலேருந்து இந்த எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி அறந்தாங்க நிஷா ஓப்பனாக சொல்லியிருக்காங்க.